1K Traders Academy. How to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. சிவகார்த்திகேயனோட மனைவி மூன்றாவது முறையா கர்ப்பமா இருக்காங்களா? சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதிக்கு மூன்றாவதா குழந்தை பிறக்க இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு வைரலுக்கு காரணம் வெளியான ஒரு வீடியோ. அந்த வீடியோக்கு ஃபேன்ஸுமே பயங்கரமா வாழ்த்துக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அந்த வீடியோல ரசிகர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சிவகார்த்திகேயன் இப்போ அமரன் படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. அடுத்ததா AR முருகதாஸ் அவரோட படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்களுமே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கிடையில வெங்கட் பிரபுவோட சேர்ந்து சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல இணைய போறாரு அப்படின்ற தகவலும் போய்கிட்டு இருந்துச்சு. அது குறித்த அப்டேட் இது வரைக்கும் வெளியாகல. அதே போல சிபி சக்கரவர்த்தியோட சேர்ந்து அடுத்த ஒரு படமும் பண்ண இருக்காரு அப்படின்ற மாதிரியும் தகவல் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் இப்போ ஒரு டாப் 10 ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருக்காரு. அவர் நடிச்ச டாக்டர், டான் இந்த ரெண்டு படங்களுமே 100 கோடி ரூபாயை தாண்டுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் தலைமுறையினர் அவரை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி 90s கிட்ஸ்லாம் விஜய் அவர்களை ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு ஹீரோவா பார்த்தாங்களோ, இப்போ அந்த 2K கிட்ஸ்க்கு சிவகார்த்திகேயன் தான் கொண்டாட்டத்துக்குரிய ஹீரோவா இருக்காரு. வரிசையா 2 படங்களை ஹிட் கொடுத்த சிவகார்த்திகேயன் பிரின்ஸ் படத்து மூலமா ஒரு பலத்தை அடி வாங்கினாரு. அடுத்ததா வெளியான மாவீரன் படம் சூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. சிவகார்த்திகேயனோட நடிப்பும் படத்துல பெருசா பேசப்பட்டுச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல அமரன் படத்திலையும் நடிச்சிருக்காரு. சாய் பல்லவி இதுல ஹீரோயினா நடிக்க கமலஹாசன் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது AR முருகதாஸ் கூட சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கவும் கமிட் ஆனாரு. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் இப்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. AR முருகதாசும் கடந்த சில வருடங்களாவே ஒரு ஹிட்டுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா சிவகார்த்திகேயனை வச்சு வெளிவரக்கூடிய அந்த ஒரு படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில தான் சிவகார்த்திகேயன் தொலைக்காட்சியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட உறவுக்கார பெண்ணான ஆர்த்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு ஆராதனா அப்படின்ற மகளும் குகன்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகனும் இருக்காங்க. ஆராதனா சினிமாவிலையும் பாட்டு பாட செஞ்சிருக்காங்க. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். சோ குகனும் பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் பிறந்தாரு. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் மனைவி மூன்றாவது முறையா கர்ப்பமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ரசிகர்கள் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு காரணம் ரீசெண்டா வைரலான ஒரு வீடியோ தான். அந்த வீடியோல சிவகார்த்திகேயனும் ஆர்த்தியும் ஒரு விழாவுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க பிரெக்னண்டா இருந்த சமயத்துல தாங்கி நடந்த மாதிரி தான் நடந்து போயிருந்திருக்காங்க. சோ இந்த ஒரு வீடியோ வச்சு ரசிகர்கள் எல்லாமே ஒருவேளை சிவகார்த்திகேயனோட மனைவி மூன்றாவது முறையா கர்ப்பமா இருக்காங்களா, அப்படி ஒருவேளை கர்ப்பமா இருந்தா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உடம்பு பயங்கரமா இழைச்சிருச்சு. ஆமா, இழைக்க வேண்டிய சூழல் தெரியுது. டான்ல இருந்து வரீங்க அப்படின்னு காலேஜ் ஃபீல் தான் இருக்கு உண்மையிலே இப்ப பாக்கும்போது. அப்படியா? அப்படிதான். ஓகே, அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன் நான். சூப்பரா ஃபிட்னஸ் இப்ப மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு தேடுதல் நடக்குது இல்ல, அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துல பெட்டரா கொடுக்கணும் அப்படின்னு இதை பத்தி நிறைய பேசிருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்ப இந்த ஒரு மாற்றம் இல்லை, இது டான் பண்ணும்போது ஓகே, கதையெல்லாம் கேட்டாச்சு, நம்ம மூடில் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் ஃபன் என்டர்டெய்னர் இது தான் அதில் இருக்கும். பயங்கர ஹீரோயிசம் அப்படின்றதெல்லாம் அந்த படத்தில் எதுவுமே இருக்காது. ஜாலியான ஒரு படமாக ஓகே, நம்ம ஸ்டைலில் ஒரு படம் பண்ணுறோம் எல்லாம் ஓகேன்னதுக்கப்புறம் காலேஜ் போர்ஷன் ஷூட் பண்ண போகிறோம், அது அங்கே போகிறோம் அப்படின்னும்போது ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு, ஐயோ இல்லையே என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதே, என்னமோ ஒன்று இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வெயிட்டை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து பக்கத்தில் பார்த்தா பாலசரவணன் நடிக்கிறாரு. அவர் 100 சம்திங் கேஜிஸில் இருக்கார் ஆள். ஃபோன் பண்ணி இங்கே மாதிரி நான் உடம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் குறைச்சிட்டேன்னா நீங்கள் இன்னும் பெருசாக தெரிவிங்க, நீங்கள் ப்ரொஃபஸராக நடிக்கணுமா ஸ்டூடெண்ட்டாக நடிக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னா அவர் என்னோட போய் 35 கிலோ குறைச்சிட்டு வந்துட்டார் அவர். ஸோ அவர் ஒரு 3 மாதத்தில் பண்ணார் இது. சூப்பர். ஆமாம், அதாவது எதுவுமே சாப்பிடல, வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு டயட் சொன்னார். ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். இப்படி எல்லாருமே இதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ போய் கரெக்டாக இருந்தணும். அப்புறம் அங்கே போன பிறகு தான் ஓகே கொஞ்சம் லீனாக. பட் ஏன்னா கூட நடிக்கிற எல்லாரையுமே ரியலாகவே காலேஜ் பசங்களாக கூப்பிட்டு நிறுத்திட்டாங்க. நாங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. அது பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே லுக்காக இப்போ இது வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கலான்றது அது அந்த படத்துக்கு தேவைப்படுது அது. ஸோ இப்படி இருந்தால் தான் பார்க்கும்போது அப்பீலிங்காக இருக்கும். ஆனால் எங்களுக்கு உண்மையிலே டான் போனது திரும்ப காலேஜுக்கு போன மாதிரி செம்ம ஃபன். நான், பாலா, மிர்ச்சி, விஜய், அவங்க பிரியங்கா மோகனே தான் திரும்ப ஹீரோயின் பண்ணுறாங்க. சிவாங்கி இருக்குது, சொல்லவே வேணாம். ஸோ அதனால் ஃபுல் ஜாலி. அது ரொம்ப ஏர்லி டேஸ்லேருந்து நெல்சன் அண்ணா கூட ட்ராவல் பண்ணுறீங்க. அவருக்கு உங்களை எப்படி டிஃப்ரெண்ட்டாக காட்டணுங்கிறது பக்காவாக தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் அவர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா இப்போ நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு கூட உங்களுக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்,
என்ன அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த எஸ்கே ஓடி அந்த ஒரு ஷெல்லுலேருந்து வெளியே வந்து ஒரு புது ஒரு டைனமிக் அவர்கிட்ட வந்து தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லினேன். உங்களை ப்ரெசென்ட் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது உங்களுக்கு எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்தது ஃபர்ஸ்ட்? இல்லை, இது அவருன்னு போது நான் எதுவும் எக்ஸ்ட்ரா யோசிக்கவே இல்லை. அவர் புதுசாக காட்டுவாரா, எப்படி காட்ட போகிறார், என்ன ஏதுன்ற யோசனையெல்லாம் இல்லை. அந்த கேரக்டர் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுன்றதை மட்டும் ஃபீல் பண்ணேன். மற்றபடி அவர் இருக்கான்றதுனால விட்டாச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்படின்னு அவ்வளோதான். புக்கை வாங்கி படித்தேன் நான். ஃபஸ்ட்டு ஐடியா தான் சொன்னார், இந்த மாதிரி ஆரம்பிக்குது இப்படி போகுது அப்படின்னாரு. ஓகே, அப்போ எனக்கு இப்போ நமக்கு அவ்வளவு பழக்கம் இல்லாத ஒருத்தர் சொல்லும்பொழுது நமக்கு அதுக்குள்ளே நிறையா கேள்விகள் வந்திருக்கலாம். நெல்சனோட வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் 2 பேரும். ரொம்ப அவர் கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் டிவியில். நான் அவரோட பழகும்போது நான் ரொம்ப ஆரம்பம் 6 months ஓல்டு தான் விஜய் டிவியில். நான் அந்த டைம்லேருந்து அவரோட பழகி இருக்கிறதுனால அண்ட் வேட்டை மன்னன் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அவரோடய இருந்திருக்கேன் நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அவருக்கு என்ன தோணும், என்ன பண்ணணுன்றது அவர் தெரியுன்றா, அது நமக்கு ரொம்ப தெரிஞ்சது தான். அது தனியாக யோசிக்குது. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தான் இதெல்லாம் நான் யோசிக்கிறேன் நான். ஸோ ஜென்ரலாகவே அந்த புரிதல்ன்றது உண்டு. ஓகேண்ணே டன், இதான் புக்கு அப்படின்னாரு. புக்கை படிச்சுட்டானே எனக்கு இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு தோணுச்சு, இங்கே இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஓகேடான்னு சொல்லி 2-3 குட்டி கரெக்ஷன்ஸ் அவர் பண்ணிக்கிட்டார் அவர். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நின்னா நாங்கள் கேட்கன்னு சிரிச்சுட்டே இருப்போம். ஷார்ட்டுக்கு வந்தோன்னா இதுதான்வார். ஃபஸ்ட்டு நாள் மட்டும் கொஞ்சம் டேக்ஸ் நிறையா போச்சு. அந்த மூட் கேரக்டர் எனக்கு செட் ஆகுது. ஏன்னா நான் அப்படி ஒன்று கிடையாது இல்லை. நான் எனக்கு அது அப்படி ஒரு ரிஜிடா வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சோகமாக இருக்குதுன்றது வேற, அது நம்ம பண்ணிட முடியும். பட் எந்த எமோஷனுமே இல்லாமல், எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாமல் இருக்குதுன்றது பெரிய சவாலாக இருந்துச்சு. எல்லாரும் பேசுகிறாங்க, நான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுன்றது தான் பெரிய சவாலாக இருந்தது. அதுக்கு அந்த 1 day மட்டும்தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நான் இந்த கண்ணாடியை போட்டு அப்படி உட்காந்தா இது இவன் வருண், அது கலட்டினோடனே நம்ம எஸ்கேவாக மாதிரி எல்லாரையும் வம்பளுத்திட்டு அந்த வேலையை செய்கிறதுன்றது. ஸோ நெல்சன் என்ன இருக்குதுன்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. இது ரொம்ப ஒரு டஃப்பாகவோ அப்படி இல்லை. இது வந்து ஆக்சுவலாக விஜய் சார் போக்கே டைமில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, உங்கள் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து பக்கத்தில் இப்படி பாம்பு பிடிச்சா இப்படி பார்த்து திரும்ப தான் என் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ஒரு கேரக்டர் மீட்டர் தான் அது. அப்படி கிட்டத்தட்ட இதுவும் அப்படிதானா? இல்லை, அதில் வந்து விஜய் சாரை வந்து பஞ்சை அடிக்கிறதுக்கு, காமெடி பண்ணுறதுக்கு, டான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க பிரபுதேவா சார். இவர் அதுவும் எதுவுமே அலோவ் பண்ணல. என்னைய டோட்டலாக என்னைய லாக் பண்ணி அப்படி வச்சுட்டார் அவர். ஆனால் அதுவே அடக்கிட்டாரு. ஆமாம், அதுக்குள்ளே ஒரு ஹீரோயிசம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டில் அந்த கேரக்டரோட எலிவேஷனை அவர் பார்த்துக்கிட்டாரு. அது இருக்குது படத்தில். பட் நான் டோட்டலாக கண்ட்ரோலாக அப்படி அந்த ஒரே ஒரு பாட்டு செல்லம்மால மட்டும்தான் நான் கொஞ்சம் நானாக இருப்பேன். நான் அங்கே நடந்தது, அந்த இடத்துல நடந்தது மட்டும்தான் அது. ஆமாம் ரைட், ஓகே. இதுலையாவது எப்படி அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை இது ஓகே தான், நீ ஜாலியாக அப்படியே பண்ணிக்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி. பாட்டு அந்த மாதிரி பாட்டு இல்லை, அதுக்கு நம்ம அப்படி தான் இருந்தாலும். ஆமாம். ஆக்சுவலாக இந்த பாட்டை நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணது. நானும் அனிருத் தான் இந்த மாதிரி ஒரு பாட்டு, அது எப்படி நம்ம ஆல்பமில் ஒரு ஜாலி பாட்டு இல்லாமல் வாங்க இந்த பாட்டு பண்ணுவோன்னு சொல்லி அந்த பாட்டு பண்ணி அது இப்போ ஹிட்டாக்கி விட்டு அது நடுவில் என்னடா ஒரு பாட்டை ஒன்று நீங்களாக ஒன்று முடிவு பண்ணி ஹிட்டாக்கி விட்டு இப்போ நான் படத்தில் எப்படி வச்சாகணும்ல அதை நான் ரெடி பண்ணிட்டு ஆமாம் வச்சாகணும், நீங்கள் வேறு வழி கிடையாது. எப்படா இந்த கேரக்டர் இப்படி இருக்குது, சரி ஒன்று யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் என்னுடைய ஜோனில் இருக்கும். மீதி எல்லாம் இது எல்லாமே டிபிக்கல் நெல்சன் ஜோனில் இருக்கும். இப்போ வந்து இந்த மனுஷனை பற்றி பேசாமல் வந்து உங்கள் ஃபிலிமோகிராஃபியே இன்கம்ப்ளீட் தான். யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனிருத் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் மட்டும் ஃபிலிமோகிராஃபி மட்டும் இல்லை, அவர் ஒரு நண்பராக பார்க்கும்போது லைஃபே இன்கம்ப்ளீட் தான் அனிருத். அமேசிங். ஏஎன்எஸ் எஸ்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் பேர் வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்டாக சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அணி எஸ்கே ஒரு பேர் சேர்ந்தாலே அங்கே ஒரு தனி விஷயம் நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் ஸ்டாப்பாக உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அவர் எப்போ ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இல்லை, முன்னாடி வந்து ரொம்ப செலக்டிவாக கம்மி படங்கள் இப்போயும் செலக்ட் பண்ணி தான் பண்ணுறாரு. பட் அந்தந்த டைமுக்கு ஒரு படம் தான் இருக்கும். இப்போ நிறைய படங்கள் இருக்குது. அன்றைக்கி டானோட ஒரு சாங்குக்காக நாங்கள் வந்து ஸ்டுடியோவுக்கு போகும்பொழுது ஒரு பக்கம் விக்ரம் படத்தோட சாங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கமல் சார் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் சார் பேசுகிறாங்க, பேசிட்டு வந்தேன். சார் நீங்கள் பேசிட்டு வாங்க சார், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கௌதம் ஜெர்சி பட டைரக்டர் வந்தார். அவ்வளோ வேலைகள் பார்க்குறாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு வேலை அப்படி செஞ்சிட்ருக்காரு மனுஷன். ஸோ இவ்வளோ வேலைகள் அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு நான் பார்க்குறேன். நான் ஒரு சாங் எடுத்தாருன்னா அந்த சாங்குள்ளே தான் போய் இப்போ 4 வேலை ஒரு டைமில் செய்கிறாரு மனுஷன். 4 அவுட்புட்டும் பயங்கரமாக இருக்குது.
அதுதான் நான் பெரிய ஆச்சரியமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது சார், உங்களை நாங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் வந்து காட்ஸ் சைல்டு சார் நீங்கள். சீரியஸ்லி ட்ரூ அது. நான் அதுதான் சொன்னேன். நான் இது எல்லாமே வந்து இந்த பாயிண்ட் நான் சொன்னது வந்து நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முதல் நாள் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான். 1K Traders Academy. How to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.